அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி, அஸ்ட்ரோ டிவி அனைவருக்குமே நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக மாத பலன் சொல்லி வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதாவதுங்க ஆவணி 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறக்குது. சிறப்பான ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரிசையாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க. 5/9/2024 வியாழக்கிழமை செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் ஜெயந்தி விழா அப்படிங்கிற விழா வருது. இது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த நாளை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். செவ்வரளி வைத்து அம்பாளுக்கோ செவ்வரளி வைத்து முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு 9 நெய் தீபம், 9ங்கிறது நியூமரலாஜிலே செவ்வாய் தாங்க. ஸோ 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு இடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாகி புதனுக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து புதன் பகவான்கள் சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அங்கே பகை பெறாருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7/9/2024 இந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, மகா பெரிய விநாயகர் சதுர்த்தி. சங்கடகரா சதுர்த்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய, அதுவும் 22ஆம் தேதி பிறக்கிறது. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி நான் தனியாக வேணால் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை செஞ்சுக்கிட்டா இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவதுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரையும் முழுமுதல் கடவுளான விநாயகர் நமக்கு நல் அருளை புரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆவணி 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கும்போது 15/9/2024 ஹயக்ரீவர் குரு பூஜை விழா. குருவுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது குரு ஜெயந்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் தமிழ் மாதம் மிங்கிலாய் வரும்பொழுது என்னென்ன விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அப்போ புரட்டாசிக்கு சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் மனசில் உதிக்கிறது என்னென்னா, நான்வெஜ்ஜை விட்டுறணும். வெஜிடேரியன் அப்படிங்கிறது 90% மக்கள், தமிழர் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, இந்துக்கள் எல்லாருமே விட்டுடுவாங்க இந்த நான்வெஜ்ஜை. அப்போ அசைவத்தை விட்டு சைவ பிரியராக மாறக்கூடிய மாதம், புனிதமான மாதம், பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம். ஸோ அதுவும் இந்த மாதம் பிறக்கிறது. அப்போ இந்த ஆவணி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி ஹயக்ரீவர் பூஜை விழா என்னன்னா, பெருமாள் கோயிலை போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு தோஷத்தை நீக்கும். குருனால என்னென்ன நீச்சமாயிருக்கு அல்லது குரு தசா நடக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களாம் 3 நெய் தீபம் விட்டு மேற்கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எல்லாருக்குமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் பரிகாரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை எப்படியெல்லாம் நம்ம வழிபாட்டு மூலியமாக பயன்பட்டுக்குவோம் அப்படிங்கிறத நெக்ஸன் அஸ்ட்ரோ டிவி சேனலில் பார்த்து நீங்கள் பயனடைவீர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கும்பராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் பலாபலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செப்டம்பர் ஆங்கில மாதத்துடைய
பலனை நம்ம பரிகாரத்துடன் சொல்லி வந்துட்டுருக்கோம். சிறப்பான மாதமாகவும் உயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறனால நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கணும். கவனமாக இருக்கக்கூடியவங்க தான், ஆனால் ஆசை கொஞ்சம் அதிகம். அந்த பேராசையாக மாறாமல் எதையுமே நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு இதுதான் நமக்கு இந்த நாள் இப்படி தான் நமக்கு பகவான் படி அளந்திருக்கார், அதே போல் இந்த மாதம் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை, ஒரு அமைதியை நீங்கள் தேடிக்கணும். ஏன்னா கும்பராசி நேயர்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்குவீங்க, எப்பையும் ஜாலியாக இருக்கக்கூடியவங்க. எந்த வேலை எப்படி கிடந்தாலும் சரி நான் போய் தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா கும்பம் குரட்டை வீடுமே, மிதுனம் அரட்டை வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக முடிவெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஆழ்ந்த உறக்கம் தேவை. அப்படி இல்லைன்னா அந்த கோழி தூக்கம்பாங்க, அது மாதிரி சின்ன தூக்கமாவது நம்ம மனசை அமைதிப்படுத்திடும். அடுத்த முடிவு எடுக்கிறதுக்கு அது ஒரு வடிகால் மாதிரிங்க. அப்போ நமக்கு ஒரு அமைதி தேடணும்னா ஒன்று தியானம் அல்லது சின்னதாக ஒரு தூங்கி எந்திரிச்சுக்குங்க. அப்போ அந்த செயல் உங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அமைதியாக நடக்கக்கூடிய மாதமாக செப்டம்பர் இருக்குங்க. கோச்சார கிரகங்கள் அமைப்பில் 2ஆம் இடத்துல இருக்க ராகு வீண் விரயங்களை கொடுத்தாலும் அலைச்சல்களை கொடுத்தாலும் வண்டி வாகன பழுதெல்லாம் கொடுத்துருக்குங்க. வண்டி டயர் மாற்றினங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணினங்க, ஏதாவது ஒரு வீண் செலவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஜாதகம் பார்க்க வராங்கள்ல. 5ஆம் இடத்துக்கு பயணிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறவுகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். அதே போல் சகோதரர்களிடையே நல்ல ஒரு இணக்கம், நல்ல ஒரு அன்பு, பாசம், நட்பெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தென்படுதுங்க. செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். புதிய வீடு மாற்றம் அல்லது புதிய வீடு கட்டுறீங்க அப்படின்னா கட்டலாம். குலதெய்வ வழிபாடை, அது அம்மன் கோயிலாக இருந்துச்சுன்னா சிறப்புங்க. அம்மன் தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறவங்க கும்பராசி நேயர்கள் வழிபாடு எடுத்துக்குங்க, சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்க, குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள். வீடு இடமாற்றம் ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரமும் சேர்ந்து தான் செயல்பாடு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு ராசியில் இருந்து ஒவ்வொரு மாதங்கள் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் தான் நம்மளை ஆட்படுத்துது, நமக்கு நகர்த்தி கொண்டு போகுதுங்க. அப்போ இப்படி இந்த நகரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் தொழில் தடை, ஆயுள் ஆரோக்கிய தடை, கடன் பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 7 பகவானுடைய தாக்கம். இருப்பினும் உங்களுடைய இடத்துக்கு அதிபதியானவே சனி பகவான் தான். அப்போ தான் வீட்டுக்கு அவர் எந்த கஷ்டமும் நஷ்டமும் கொடுக்க மாட்டாங்கிற தைரியம் உங்களுக்கு வேணும், நம்பிக்கை வேணும். கும்பராசிக்கு என்ன வேணும்னா இந்த மாதம் நம்பிக்கை வேணும். புதிய முயற்சி செய்யலாம். அதிகமான பணமோ கோடி கணக்கில் போட்டு செய்ய வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டிங் சிறப்பாக இருக்கும், ரொம்ப மோசம் இல்லை. விவசாயத்துறையில் இருக்கிறவங்க எப்பயும் போல் அமோகமான வெற்றியை, ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டங்கள். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு அதிகமான பயணங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கக்கூடிய, நல்ல காரிய சித்தி பெறக்கூடிய அமைப்பு உண்டுங்க. கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரக கோச்சார அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். அதே போல் ஆன்மீகம் சார்ந்த கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் எதாவது கைங்கரியம் பண்ணுங்கள். ஏதாவது செங்கல், இது மாதிரி செங்கல் வாங்கி கொடுக்கலாம். ஹோம பூஜைக்கு சமுத்துக்கட்டு, நெய் இது மாதிரி வாங்கி தரலாம். இதெல்லாம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு அதிகமான ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். கால்வலி, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், ஆனால் பெரிய அளவில் கொண்டு போகாது. மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான மாதமாக தென்படுகிறது. எல்லாமே இருந்தாலும் நம்ம பரிகாரம்னு ஒன்று செஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் மன திருப்தி இருக்குங்க. ஒரு நம்பிக்கைக்கு அடித்தளமே பரிகாரம் தாங்க. எத்தனை கோயில் போகிறோம், நமக்கு விமோச்சனம் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படி படுத்துது சனி பகவான். ஸோ மகா விநாயகர் சதுர்த்தி விழா வருதுங்க, ஆவணி 22ஆம் தேதி. அந்த சதுர்த்தியில் நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்கள் எல்லாருமே விநாயகர் கோயிலுக்கு ஒரு உழவார பணி போய் செய்யுங்க.
அந்த சாமியை கழுவி இழுவி விடுறது, அதுக்கு எண்ணெய் காப்பு வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெய் காப்பு. அதே போல் முன்தினம் போயிருங்க, விநாயகர் சதுர்த்தி மகா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முன்னாடி நாள் 21ஆம் போயிட்டு ஈவினிங்கு அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி விட்டு அந்த உழவார பணி அப்படிங்குமாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அப்போ கோயிலை சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ இதை செய்யுங்க. உங்கள் கரும வினை இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவானுடைய தாக்கம் நீங்கும். ஃபஸ்ட்டு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், அதே போல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அருகம்புல் கட்டி மாலை போடுங்க, செவ்வரளியினால் அர்ச்சனை பண்ணுங்க, விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி நீங்கள் அர்ச்சனை பண்ணி வரலாம். சிறப்பான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் கும்பராசி நேயர்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கட்டும், அமையட்டும்னு வாழ்த்தி வணங்கி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அனுப்பிச்சுடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சந்தேகத்தை கேளுங்க. முழு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஜாதக பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். 70% உங்களுடைய கும்பராசி நேயர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.